அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 கொஸ்டின் சாப்டர் வைஸ் எப்படி கேட்பாங்க அண்ட் அதோட கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2025 எஸ்எஸ்சி சிஜிஎலை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிடணும், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் தெரிஞ்சு ஒரு சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எஸ்எஸ்சி சிஜிஎல்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்காகத்தான் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்ன, அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்ன, தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 3 இயராக என்ன கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக கட் ஆஃப் பார்க்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், பட் நமக்கு கட் ஆஃப் முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டாப் மோஸ்ட் ரேங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் தென் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ். ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன வெயிட்டேஜில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த தடவை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்டு இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணணும், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2025 நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி 2025-26க்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சிஜிஎல் எக்ஸாம் எப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னா 22 ஏப்ரல் 2025 எக்ஸாக்டாக டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் இந்த டேட்டில் அவங்க கால் ஃபார் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகலாம். எவ்வளோ தள்ளி போகலாம் அப்படின்னா 22 ஏப்ரலை தள்ளி தான் போகுமே தவிர அதுக்கு ப்ரீவியஸாக இருக்காது. கண்டிப்பாக 22 ஏப்ரல் கால் ஃபார் பண்ணிடுவாங்க 99%. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம். பட் மேக்ஸிமம் ஆன் டேட் அவங்க கொடுத்துருவாங்க. தென் எப்போ க்ளோசிங் டேட் அப்படின்னா 21 மே. ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டயர் 1. ஸோ ஆக்சுவலி எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்றது 2 டயராக நடக்கும், 2 எக்ஸாமாக நடக்கும், டயர் 1 அண்ட் டயர் 2. ஸோ டயர் 1 அப்படின்றது ப்ரிலிமினரி, டயர் 2 அப்படின்றது மெயின். ஸோ அப்போ அந்த எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூன் ஆர் ஜூலை 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஜூன் லாஸ்ட் வீக்காக இருக்கலாம், ஜூன் மந்தில் லாஸ்ட் வீக்காக இருக்கலாம், அல்லது ஜூலையில் ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஜூன் லாஸ்ட் வீக் ஆர் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம். அண்டு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும். எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாமல் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகவே கூடாது. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ அதில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், நெகட்டிவ் மார்க் இருக்கா, அதை பற்றி டீட்டெயில்டாக நமக்கு தெரியணும். சும்மா எஸ்எஸ்சி சிஜிஎல் நம்ம அப்ளை பண்ணி அப்படியே போயிடக்கூடாது. ஸோ அதனால் டீட்டெயில்டாக அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டயர் 1 அப்படின்ற எக்ஸாம் என்னென்ன டயர் 1ல் இருக்கும் அப்படின்னா, ஆப்டிடியூட் இருக்கும், அதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 50 மார்க்ஸ் டோட்டலாக. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அது 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க்ஸ். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின் 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 200 மார்க்ஸுக்கு. 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 200 மார்க்ஸுக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. தேர் இஸ் ஏ நெகட்டிவ் மார்க் ஆஃப் 0.50, அதாவது அரை மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னா ஆஃப். அதாவது இந்த நெகட்டிவ் மார்க் ஒரு சில பேருக்கு வந்து புரியாது. ஸோ அவங்களுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த 100 கொஸ்டினில் ஒரு
100 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் மார்க்கா? அப்போ வந்து ஓகே, ஒரு 80 கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் 100 மார்க்குக்கு 80 கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த 80 கொஸ்டினில் 60 கொஸ்டின் கரெக்டு, 20 கொஸ்டின் ராங்கு. ஓகேவா? ஸோ 60 கொஸ்டின் கரெக்டு, 20 கொஸ்டின் ராங்கு. அப்படின்னா இந்த 60 கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கீங்கள, ஸோ இந்த 60 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னு 120 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? 120 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதியிருக்கீங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆஃப் மார்க் நெகட்டிவ் மார்க். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எழுதின ஆன்சரில் ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணணும்னா, நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்களோ, ஸோ அந்த கரெக்டான கொஸ்டின் நம்பர் இன்டூ கரெக்டான ஆன்சருக்கு 2 மார்க், ஸோ அதனால் இன்டூ 2 120 மார்க்ஸ். இது கரெக்டாக. இப்போ ராங் அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். ஸோ அப்போ எத்தனை ராங் கொஸ்டின் எழுதியிருக்கீங்களோ இன்ட்டு ஆஃப் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 10 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்த 120 மார்க்ஸில் இருந்து இந்த 10 மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டா 110 மார்க்ஸ் வரும். இதுதான் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ். ஸோ 110 மார்க்ஸ் தான் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ். புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கை கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் கரெக்டாக எழுதியிருக்கீங்களோ அந்த மார்க் அப்படியே இருக்கும். நீங்கள் தப்பாக எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதை 1/2 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். நீங்கள் கரெக்டாக எழுதின ஆன்சருடைய மார்க் இருக்குல்ல, அதிலிருந்து இந்த நெகட்டிவ் மார்க்கை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் மார்க். ஓகே, ஸோ இப்படி தான் நெகட்டிவ் மார்க்கை நம்ம கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஸோ டயர் 1ல் நமக்கு 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு 60 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஓகே, 1 ஹவர் தான் உங்களுக்கு டைம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1 ஹவர் அப்படின்னா நீங்கள் இந்த 100 கொஸ்டின் 1 ஹவர். ஸோ டோட்டலாக உங்கள்கிட்ட 60 மினிட்ஸ் இருக்கும். சிக்ஸ்டி மினிட்ஸில் நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். அப்போ 60 மினிட்ஸில் 100 கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு, ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின்லாம் இல்லை, ஒரு ஆக்சுவலி 100/60 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணி பாருங்கள். 5/3 which is 1 point something which is approximately 2. ஓகே, 5/3 அப்படின்னா which is approximately 2. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும்? 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் 30 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான டைமிங். இந்த டைமிங்கும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் எவ்வளோ கிளியராக மைன்யூட்டாக ஒரு ப்ராப்பராக படிச்சிருக்கணும்னு பாருங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஸ்டின் ரீடிங், தென் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தென் சால்வ் பண்ணணும். இது 3 சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் 30 செகண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் ஆவரேஜாக சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 மினிட்ஸில் நீங்கள் 120 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கேட்டிருக்கிறது 100 கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது 30 செகண்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கோர்ஸும் பில்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது டயர் 1க்கானது. ஸோ டயர் 2க்கானது, டயர் 2 அப்படின்றது 2 பேப்பராக நடக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு.
ஸோ பேப்பர் 1 அப்படின்றது கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட். எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் பேப்பர் 1 எழுதி ஆகணும். பேப்பர் 2 வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் குரூப் 2. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் குரூப் 2. எஸ், இந்த போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் பேப்பர் 2 எழுதணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டராக போகணும், இன்வெஸ்டிகேட்டராக போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னன்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேப்பர் 1 அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா 3 செக்ஷனாக நடக்கும். எக்ஸாம் வந்து 3 செக்ஷனாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், விச் மீன்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நடக்கும். ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின், 90 மார்க்கு, 1 hour டைம். ஓகே, டோட்டலாக 60 கொஸ்டின், 180 மார்க்ஸ், 1 hour. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். செக்ஷன் 2 அப்படின்றது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ டோட்டலாக 70 கொஸ்டின்ஸ், 130, 205, 210 மார்க்ஸ், 1 hour எக்ஸாம். தென் செக்ஷன் 3 அப்படின்றது கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி, ஸ்பீட் டெஸ்ட். ஓகே, டைப்பிங் டெஸ்ட்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிறையா பேர் பண்ணுற ஒரு பார்க்குற விஷயம் என்னென்னா டயர் 2 பற்றி யோசிப்பாங்க. ஸோ டயர் 2 வந்து சார் இவ்வளவும் இருக்குது, டயர் 1 வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தது. பட் டயர் 2 வரும்போது நிறையா இருக்கே சார், இதை நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா என்னுடைய இதுபடி நீங்கள் டயர் 1 ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டயர் 2 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. டயர் 1 டயர் 2 ஈஸி. எப்போ? டயர் 1 நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஏன்னா டயர் 1 உங்களுக்கு சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். சிலபஸ் வந்து ஒரு ஸ்லைட்லி வேரியேஷன் தான் இருக்கும். ஸோ டயர் 1 நீங்கள் ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டயர் 2 அப்படின்றது ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் டயர் 2 கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்போ டயர் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் டயர் 2 ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டயர் 1 கிளியர் பண்ணால் தான் டயர் 2 போக முடியும். ஸோ அப்போ டயர் 1க்கு என்ன பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா டயர் 2 ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, பட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. ஓகே, ஸோ செஷன் 2 ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதோடைய நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.5 தான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ். அஃபீஷியலாக அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த சிலபஸை தாண்டி வெளியே இருந்து கொஸ்டின் கேட்டால் அது உங்களுக்கு கிரேஸ் மார்க் ஆயிரும். ஸோ அதனால் அந்த அஃபீஷியல் சிலபஸ் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். ஓகே, அவுட் ஆஃப் தி சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டால் அது உங்களுக்கு கிரேஸ் மார்க். ஓகே, ஆப்ஷனலாக இதை வந்து ஃப்ரீயாக மார்க் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு இப்போ 3 மார்க்ஸ் அப்படின்னா 3 மார்க் உங்களுக்கு வந்துடும். 2 மார்க்ஸ் அப்படின்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னவோ அதை எடுத்து அதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன சிலபஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே ஸோ அப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிடியூடுக்கான சிலபஸ் பார்ப்போம். ஸோ ஆப்டிடியூடில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா காம்புடேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், ரிலேஷன் பிட்வீன் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின், ரொம்ப ரொம்ப பேசிக்காக கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்க எல்லா டாப்பிக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் பேசிக்காக இருக்க வேண்டியது. ஸோ அதனால் இந்த 2 ஆப்ஷனை 2 டாப்பிக்கை நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். இதோடைய பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய சிலபஸ். அதாவது ப்ரீசைஸாக கொடுத்துருப்பாங்க, இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட்டு,
பேசிக் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ஸ்கூல் அல்ஜிப்ரா அண்ட் எலிமெண்ட்ரி சர்ட்ஸ். ஓகே, எலிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து என்ன கேட்பாங்களோ அது அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டர்ஸ், காங்க்ருவன்சஸ் அண்ட் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் கர்ட்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போன்றத டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது ஆப்டிடியூட் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கேட்போம், டிகிரிஸ் அண்ட் ரேடியன் மெஷரை வச்சு கேட்போம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை வச்சு கேட்போம், ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் வச்சு கேட்போம். ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ்னால் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ அவங்க இந்த சிலபஸை ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டாலேவோ ஒரு ஃப்ரேம் பண்ணிடலாம். இதுதான் கொஸ்டின் வரப்போகுது, இப்படி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியாக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா படிங்க, சிலபஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ட்ரிக்னாமெண்ட்ரினோ ஓகே ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னு ட்ரிக்னாமெண்ட்ரி போயிடக்கூடாது. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியில் எப்படி கேட்குறாங்க, ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலான்னா, அவங்க சிலபஸில் டிகிரிஸ் அண்ட் ரேடியன் மெஷர் கேட்டிருக்காங்களா, ஸோ அப்போ டிகிரி அண்ட் ரேடியன் மெஷர் அண்டு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பட் நம்ம தனித்தனியாக டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது டிகிரி டு ரேடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேடியன் டு டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது, பேசிக் ஐடென்டிட்டிஸ் என்ன, இதெல்லாமே தனித்தனியாக படிச்சிருவோம். திரும்ப அதை நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ அப்போ மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தெரியணும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தென் ரீசனிங்க்கான சிலபஸ், ரீசனிங்க்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில், இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் இது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்னென்ன இருக்குது, இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் ஆஃபுக்கு வருவோம். இப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024 ஜென்ரல் கட் ஆஃப் வந்து 153 கொடுத்துருக்காங்க, ஓபிசி கட் ஆஃப் வந்து 146 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓபிசி இதை விட்டுருவோம், ஓகே கேட்டகரி வைஸ் விட்டுருவோம், நம்ம ஜென்ரல் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலில் 2024 153 கொடுத்துருக்காங்க. இது வந்து டயர் 1க்கான கட் ஆஃப். ஸோ அவுட் ஆஃப் 200க்கு 153 which is 75%, ஆவரேஜாக 75%. 2023 150, ஸோ எக்ஸாக்டாக 75% கொடுத்துருக்காங்க. 2022 114. ஸோ அப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, சார் போன எக்ஸாமில் லாஸ்ட் இயர் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 153 கட் ஆஃப், அப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கூடலாம், எவ்வளோ கூடும் 155 156 அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வர்றாங்க. அப்படி வரக்கூடாது. ஏன்னா 2024 இருந்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 17,000 வேக்கன்சிஸ். ஓகே, 2024 17,000 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ 17,000 வேக்கன்சிஸ்க்கு 153. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கட் ஆஃப் உடைய ஃபிக்ஸிங் தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படின்னா, இது ஒரு சின்ன கால்குலேஷனாக நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, ஓகே ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாமுக்கு டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 1000 வேக்கன்சி. ஒரு எக்ஸாமுக்கு 1000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1000 வேக்கன்சிஸ் இருக்குன்னா இது டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டு தான் நடக்குது. டயர் 1 டயர் 2. ஸோ டயர் 1 டயர் 2 மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, டயர் 1 டயர் 2 வச்சுக்கலாம், தென் இன்டர்வியூ வச்சுக்கலாம். 3 கேட்டகரி இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் தாண்டினா தான் எக்ஸாம் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர், ஸோ இந்த எக்ஸாமுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்கன்றது இருக்குல்ல. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000. ஓகே,
20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ ஆக்சுவலி 20,000 எழுத மாட்டாங்க, அதை விட அதிகமாக எழுதுவாங்க. ஓகே, நம்ம வேற கூட எழுதிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் எடுக்கிறோம். ஸோ 20,000 எடுத்துக்கலாம். 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, இப்போ டயர் 1 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த 20,000 ஸ்டூடெண்ட்ஸும் அப்பியர் ஆகிட்டாங்க. ஓகே, அப்ளை பண்ணது எத்தனை பேர் வேணா இருக்கட்டும். ஓகே, அப்ளை பண்ணது அவங்க 40,000 50,000 இருக்கட்டும். எக்ஸாம் எழுதுனது 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் எத்தனை? 1000 வேக்கன்சிஸ். ஸோ அப்போ அவங்க டயர் 1ல் எத்தனை பேரை டயர் 2க்கு உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னா இன்ட்டு 2 ஆர் இன்ட்டு 3. அது டிபெண்ட்ஸ் அப்பான் போஸ்டிங், டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன எக்ஸாம்ன்றதை பொறுத்து. ஓகே, மேக்ஸிமம் ஓகே இன்ட்டு 3 இன்ட்டு 5 எல்லாம் அனுப்புவாங்க சம்டைம்ஸ். ஸோ நம்ம பேசிக்காக இன்ட்டு 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இன்ட்டு 3 அப்படின்னா 1000 இன்ட்டு 3 என்ன? 3000 மெம்பர்ஸை டயர் 1லேருந்து டயர் 2க்கு அனுப்புவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கள்ல, ஃபஸ்ட்டு 3000 கேண்டிடேட்ஸ். அப்போ 3000th பொசிஷனில் ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது 1 2 3 4 எக்ஸட்ரா அப் டு 3000 சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும், XXXன்னு. இந்த பர்சன் என்ன மார்க் எடுத்திருக்காரோ 154 அப்படின்னா அந்த இயர் 154 தான் கட் ஆஃப். ஓகே, இவ்வளோ தான் கட் ஆஃப். இப்படி தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் போஸ்டிங் அண்டு எவ்வளோ பேரை உள்ளே அனுப்புகிறாங்க. இன்ட்டு 3 இன்ட்டு 5 அது வந்து அவங்களுடைய இது எத்தனை போஸ்டிங் இருக்குது எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டயர் 1ல் எடுத்த மார்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய எடுப்பாங்க. ஓகே, நிறைய அதுக்கு வந்து கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 3 அப்படின்னா 3000 மெம்பர்ஸை டயர் 2க்கு அனுப்புவாங்க. அப்போ 3000வது ஆள் 3000th பிளேஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட் என்ன மார்க் எடுத்திருக்காரோ அந்த மார்க் தான் அந்த இயருக்கான டயர் 1 கட் ஆஃப். இப்போ புரியுதா? இப்போ கான்செப்ட் புரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், 2024ல் 153. ஸோ இங்கே டோட்டல் வேக்கன்சி 17,000. ஸோ இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 30,000 ப்ளஸ் 21,000. அப்போ 51,000, 51,000வது ஆள். ஸோ அவங்க இன்ட்டு 3 அனுப்பியிருக்கலாம், இல்லைனா இன்ட்டு 5 அனுப்பியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஆவரேஜாக இப்படி தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுனதில் 51,000வது ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் 153. அதனால் அந்த இயருக்கு 153 கட் ஆஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே இது பாருங்கள், 2022ல் 37,000 வேக்கன்சி, 2022ல் 37,000 வேக்கன்சி. ஸோ இதை இன்ட்டு 3 பண்ணோம்னா நமக்கு 90,000 ப்ளஸ் 21,000. ஸோ அப்போ 1,11,000. ஸோ அப்போ 1,11,000வது ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் 114. அதனால் 2022ல் 114 கட் ஆஃப். கான்செப்ட் புரியுதா? ஸோ கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்பியர் ஆகுறாங்க. ஸோ அவங்க டயர் 2க்கு இன்ட்டு 2 அனுப்புகிறாங்களா, இன்ட்டு 3 அனுப்புகிறாங்களா, இன்ட்டு 5 அனுப்புகிறாங்களான்றதை அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, டயர் 1ல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எதுக்கு சார் இன்ட்டு 3 அனுப்புகிறாங்க? இன்ட்டு 3 ஏன் அனுப்புகிறாங்கன்னா டயர் 1ஓட டயர் 2 வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் சிலபஸ் வந்து ஈஸி தான். பட் எக்ஸாம்ஸ் வந்து 3 செஷனாக நடக்கும். டைப்பிங் ஸ்பீடு ஒரு சில பேர் எக்ஸாம் நல்லா படிப்பாங்க, பட் டைப்பிங் ஸ்பீடு இருக்காது. ஓகே, அதனால் எக்ஸாம் நல்லா படிக்கிறாங்கன்றக்க அதே 1000 பேரை டயர் 2க்கு அனுப்பி உள்ளே கொண்டு போக முடியாது. டயர் 1 பாஸ் ஆனவங்க டயர் 2க்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா இதோட ஹையர் பொசிஷன் வேறு ஏதாச்சும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ்க்காக அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க டயர் 1 எழுதிட்டு டயர் 2 எழுதும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூனால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் எக்ஸாம் இப்போ 3000 பேர் அனுப்புகிறாங்கன்னா 3000 பேரும் டயர் 2 அப்பியர் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த 3000ல் எப்படினாலும் ஒரு 50 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆவாங்க. ஓகே, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ ஆவரேஜாக ஒரு 1% or 2% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
எக்ஸாம்ஸ்க்கு வராமல் ஆப்சென்ட் ஆவாங்க. ஓகே, மேக்ஸிமம். ஓகே, நான் சொல்கிறது மேக்ஸிமம் சொல்கிறேன், 1% அப்படின்றது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கால் போகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு உள்ள ரிமோட் வில்லேஜில் இருக்கலாம் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வட்ட நடக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ அதனால் இது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சும்மா நான் ப்ராக்டிஸ்க்காக எழுதினேன். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனே இருக்காது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா இப்போ அவங்க டிகிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, எக்ஸாம் ஃபியர் போகணுன்றதுனால சும்மா அந்த எக்ஸாம் போய் அப்பியர் ஆகிட்டு வருவாங்க. எப்படி எக்ஸாம் இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, மேபி அவங்க பாஸ் ஆகலாம், பட் அவங்க போக மாட்டாங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் சும்மா அவங்க அப்படி உள்ளே போயிட்டு பார்த்தோம். பட் இப்போ அப்படி எழுத முடியாது, முந்தி அப்படி எழுதினாங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாமே நம்ம ஆதார் கார்டு போட்டோன்னு நம்ம ஏஜ்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு சில பேர் ப்ராக்டிஸ்க்காக போய் எழுதுவாங்க. ப்ரிப்பரேஷன் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சும்மா நான் போய் அப்பியர் ஆகிறேன் சார்னு சொல்லிட்டு அப்பியர் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரியும் நமக்கு இதாகும். ஸோ அப்போ அந்த 3000ல் டயர் 2ல் எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஒரு 2000 ஆர் 1800 ஸ்டூடெண்ட்ஸை எடுப்பாங்க. ஸோ இதில் அவங்க இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூவில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து உள்ள அனுப்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்படி தான் எக்ஸாம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு புரியுதா? ஸோ அப்போ 2022ல் 114 அப்படின்னா 2022ல் வேக்கன்சிஸ் அதிகம். ஸோ 2023ல் 8000 வேக்கன்சிஸ் தான், பட் கட் ஆஃப் பாருங்கள் 150. அப்போ கொஸ்டின்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பாருங்கள். கொஸ்டின் மேபி டஃப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ வேக்கன்சியை பொறுத்து கொஸ்டினும். ஸோ இதில் நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தால் கொஸ்டின்ஸை ஈஸியாக கேட்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்டால் அது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா கொஸ்டின் பார்த்தோன்னே ஸோ கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஓகே நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்தால் கொஸ்டினை ரொம்ப டஃப்பாக வச்சுருவாங்க. ஐயோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது, கொஸ்டின் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்க எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன், ஸோ நமக்கு இந்த கட் ஆஃபே தேவையில்லை. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கட் ஆஃப் தேவையில்லை, பட் கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நமக்கு எப்பயுமே 100 அவுட் ஆஃப் 100 தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே டாப் மோஸ்ட் 100 அவுட் ஆஃப் 100 தான். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2022ல் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2023ல் எப்படி கேட்டிருக்காங்க, 2024ல் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த இதில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் எடுக்கிறதில்ல, ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ மேக்ஸிமம் 25 கொஸ்டினில் 10 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மற்றதுல இருந்தால் மிச்சம் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுல இருந்தாலும் நான் வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ரீசனிங்கானது. ரீசனிங்லாம் ஈஸி தான். ஓகே, ரீசனிங்லாம் எல்லாத்துலேருந்தும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு இதாகும்போது உங்களுக்கு வந்துடும். ஸோ தென் ஆப்டிடியூட். ஸோ நம்ம ஆப்டிடியூடில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் 3 வருஷமாக ஆவரேஜாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022, 23 அண்ட் 24ல். அண்ட் ஜாமெண்ட்ரியிலேருந்து 2 கொஸ்டின் ஆர் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஜாமெண்ட்ரி அண்ட் அல்ஜிப்ரா. இந்த 4 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் இருந்து ஆவரேஜாக 2 கொஸ்டின் ஆர் 3 கொஸ்டின் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இது பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த இதெல்லாம் பிடிஎஃப் நமக்குடைய இதில் இருக்குது, அதில் நீங்கள் போய் ஒன்று சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, தென் வந்து சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வெயிட்டேஜ் என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ஸோ வெயிட்டேஜ் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, 1 by 1 நான் இதில் இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் பிடிஎஃப் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குது ஃப்ரம் டுடே, இன்னையிலேருந்து நம்மக்கிட்ட எத்தனை டேஸ் இருக்குன்னா
150 டேஸ் இருக்குது ஆவரேஜாக எக்ஸாமுக்கு. 150 டேஸ் அப்படின்றது எத்தனை மாதம்? ஓகே, மந்த்தாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் நமக்கு டைம் இருக்குது. 5 மந்த் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. ஸோ 5 மந்தில் நம்ம இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியுமா அப்படின்னா 200% ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இது ஆக்சுவலி என்னென்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீஷன். ஏன் சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கணும்? ஏன் ஒரு சில சிலபஸை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஆப்டிடியூட் சொல்கிறேன். நம்ம ஆப்டிடியூட் எடுக்கிறதுனால நான் ஆப்டிடியூட் சொல்கிறேன். இப்போ ஆப்டிடியூடில் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். பட் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்னு நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப்பை வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணுறேன். எல்சிஎம் ஹச்சிஎஃப் நான் படிக்கிறேன்னா 2024 எல்சிஎம் ஹச்சிஎஃப்லேருந்து கொஸ்டின் கேட்கவே இல்லை. பட் நம்ம ஸ்கிப் பண்ண டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே இது 2023 எல்சிஎம்லேருந்து கொஸ்டினே கேட்கல, பட் நம்ம ஸ்கிப் பண்ண டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 3 கொஸ்டின் அங்கே அவுட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணதுனால நமக்கு 3 கொஸ்டின் அங்கே ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, சப்போஸ் தப்பாக எழுதுனா நமக்கு நெகட்டிவ் மார்க் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ அண்டு 2022 எல்சிஎம்மில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் எழுதியிருப்போம், ஒரு கொஸ்டின் விட்டுருப்போம். ஸோ அப்போ எந்த கொஸ்டினையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ட்ரெயின் ப்ராப்ளம், ஏஜ் ப்ராப்ளம், ப்ரொக்ரெஷன், அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின், தென் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இது சிலபஸ், ஒன் ஆஃப் த சிலபஸ். பட் இந்த சிலபஸை நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற சிலபஸை நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எதை விட்டுறலாம், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை விட்டுட்டு, இல்லைனா பர்சன்டேஜை விட்டுட்டு, ஏதோ ஒரு டாப்பிக்கை விட்டுட்டு இந்த 4 டாப்பிக்கை விட்டுட்டீங்க. இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் விட்ட 4 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக படித்த 4 டாப்பிக்லேருந்து 3 வருஷத்துலேருந்து கொஸ்டினே கேட்கல. ஸோ அதுக்காக இந்த இயர் வந்து இதிலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்களான்னா கிடையாது. ஓகே, மேபி கேட்கலாம். ஸோ ஓகே, நம்ம கொஸ்டினை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் கேட்பாங்கன்றதை 100% இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வருன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் எந்த டாப்பிக்கையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் கோர்ஸ் கம்ப்ளீஷன், அதாவது சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா, ஓகே, ஃபுல் மார்க் எடுக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, தென் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே ஃபுல் ப்ராக்டிஸ் போகிறது நமக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது. டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை முடிச்சிருங்க. சிலபஸை முடிக்க 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 டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸில் arithmetic, advanced maths, reasoning, இந்த 3 டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம ஜாமெட்ரியை தவிர, அதாவது 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனை தவிர மற்றதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மொத்தமாக. ஓகே, அதை நம்ம 1 by 1 இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்லோட் பண்ணுறதை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அரித்தமெட்டிக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு 80 to 90% நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 10% இருக்குது, அதையும் முடிச்சு நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து உங்களுக்கு நேற்று நைட்லேருந்தே நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 1 by 1 ஒரு டாப்பிக்காக நமக்கு அப்லோடிங் இருக்கும். ஸோ ரீசனிங் வந்து நாளையிலேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு ரீசனிங் கிளாஸஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த 3 டாப்பிக்குமே நீங்கள் முடிக்கணும்.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கோர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட்ரி மேக்ஸ் இருக்கும். எலிமெண்டரி மேக்ஸ். எலிமெண்ட்ரி மேக்ஸ் அப்படின்றது வாட் இஸ் அடிஷன், வாட் இஸ் சப்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கும். இந்த 2 கிளாஸை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். ஸோ இது 2 தான் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன். ஸோ எல்லா சிலபஸுக்கும் உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸ் இருக்கும், எல்லா சிலபஸுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். இதை நீங்கள் முடிக்கணும். எதை முடிக்கணும்? அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கணும்னு நான் சொல்லலை. கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜ் டாபிக் முடிச்சுட்டு அடுத்த பர்சன்டேஜ், ஏஜ் ப்ராப்ளம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி ஆர்டராக எல்லாத்தையும் முடிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது கிடையாது. அப்படின்னா நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி, ஏன்னா எல்லா கோர்ஸும் நான் எடுத்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஷெடியூலில் படிக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே அது முடிஞ்சிடும். ஓகே, 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த ஷெடியூல் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு 10 டேஸில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றதுனால, ஸோ நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். நம்ம அப்லோட் பண்ணவங்களுக்கு தெரியும், பெய்டு கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு மார்னிங் 5 AM ஆயிடுச்சு. ஆரம்பித்தது நைட்டு 11 o'clock. ஓகே, நைட்டு 11 o'clock அதை எடுத்து அதை நம்ம ஆப்பில், நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்க நம்ம ஆப்பில் அதை இம்போர்ட் பண்ணி, அதை வந்து இம்போர்ட் பண்ணுறது மொத்தமாக தனித்தனியாக இம்போர்ட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு மொத்தமாக இம்போர்ட் பண்ணி அதை இன்னொரு இதில் நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணோம். ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணது அது முடிகிறதுக்கே நமக்கு 3:30 ஆயிடுச்சு. ஓகே, நேற்று நல்லா பார்த்தா நம்ம ஒரு இதில் ஒரு 10, இதில் ஒரு 5, 15 டெஸ்ட்டு, ஒரு 10 to 12 டெஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக 15 வீடியோஸு ப்ளஸ் 10 கிளாஸஸ் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ இதுக்கே நம்ம வந்து 11 o'clock இம்போர்ட் பண்ண ஆரம்பித்து நமக்கு முடிஞ்சது 3:30 ஆச்சு. ஸோ 3:30க்கு அப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்மளுடைய பேஜில், ஓகே, நம்ம கோர்ஸ் பேஜில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு 5 AM ஆயிடுச்சு. ஓகே, 5. ஸோ இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ அதை வந்து இப்போ இது என்ன நெட்வொர்க்குன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக நமக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்லோட் ஆகி அதை வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் டெய்லி உங்களுக்கு ஒரு டாபிக் உங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம டம்பாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ டெய்லி ஒரு டாபிக் உங்களுக்கு வந்துடும். ஸோ நைட்டு தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நைட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் பகலை விட. ஸோ அதனால் நைட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ ஒரு 10 டேஸ்க்குள்ளே மொத்தமாக அப்லோட் பண்ணி நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஒன்றா அப்லோட் பண்ணி டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி கையில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் எப்படினாலும் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி இதுதான் கோர்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்துருவோம். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷெடியூலில் படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அந்த ஷெடியூல் படிக்கும்போது சிலபஸை எப்படி கவர் பண்ணுறது, கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா, ஆவரேஜில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் பார்த்துருவீங்க. அது நீங்கள் பார்க்குறது ஒரு நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. தென் அதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்றத நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸை நீங்கள் எடுத்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்க. இப்போ நீங்கள் கான்செப்ட் படிச்சிட்டிங்க, ப்ராப்ளம் சால்விங் படிச்சிட்டிங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த டாப்பிக்கு கீழே மார்க் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கும். அதாவது 3 மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் 20 கொஸ்டின்னு. ஸோ அதே மாதிரி 60 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் 5 டைம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, 5 டைம்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ 5 டைம்ஸ் அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நான் லிமிட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் அது உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஆவரேஜ் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அந்த 3 மார்க் டெஸ்ட்டை ஒவ்வொரு டைம் எழுதுறீங்க. ஸோ மார்க் டெஸ்ட் ரொம்ப டைம் இல்லை, 10 minutes ஆர் 15 minutes. அது டிபெண்ட்ஸ் அப்பான் கொஸ்டின். இப்போ 20 கொஸ்டின் இருக்கும், பட் அது ரொம்ப பேசிக் லெவல் அப்படின்னா நான் 10 minutes டைம் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ 10 minutes அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் அங்கே வந்து 30 seconds சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு சில மார்க் டெஸ்ட் வந்து 15 minutes கொடுத்துருப்பேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 45 seconds எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயே நான் உங்களுக்கு 10 minutes கொடுத்தா இங்கே 10 minutes 30 seconds அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் வரும்போது சஃபர் ஆவீங்க. அதனால்
நான் எக்ஸாம் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் நான் அலாட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஒவ்வொன்றும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் படிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் படித்ததுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனோட டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். தென் ஆவரேஜ் படிக்கணும். ஆவரேஜோட மார்க் டெஸ்ட் எழுதணும். தென் பர்சன்டேஜ் படிக்கணும். பர்சன்டேஜோடைய மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ இதுதான் சிலபஸ் கம்ப்ளீஷன். ஒவ்வொரு சிலபஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும் டாபிக் வைஸாக. ஸோ அதனால தான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற அதே நேரத்தில் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணணும். இது ரெண்டையுமே நீங்கள் எப்படி பண்ணணும்? சைமல்டேனியஸாக பண்ணணும். சிலபஸையும் முடிக்கணும், டாபிக் வைஸ் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணணும். சைமல்டேனியஸாக ரெண்டையுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? புரியுதா? இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கோர்ஸ் முடிச்சிட்டோம். அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங். ஸோ இந்த மூணையுமே சைமல்டேனியஸாக படிக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக்கை முடிச்சுட்டு நான் அட்வான்ஸ் மேக்ஸ் வரேன் சார், அட்வான்ஸ் மேக்ஸை முடிச்சுட்டு அரித்தமெட்டிக் போகிறேன், இதை ரெண்டையும் முடிச்சுட்டு நான் ரீசனிங் போகிறேன், அப்படி படிச்சிங்க அப்படின்னா நம்மளால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி படிக்கணும்? மூணையுமே சைமல்டேனியஸாக படிக்கணும். ஸோ சைமல்டேனியஸாக எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம ஷெடியூல் பண்ணுறது, என்ன ஏதுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது போக இது சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இந்த 5 மாதம் இருக்குது அப்படின்னா இந்த 5 மாதத்தில் நீங்கள் 2 மாதம் எடுத்துக்கோங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 மாதம் எடுத்துக்கோங்க. இந்த ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டுக்கு 3 மாதம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அதை விட 1.5 டைம்ஸ் ரிவிஷன் அண்டு மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் எப்பயுமே. ஸோ இப்போ நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு 3 மாதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டுக்கு 4.5 மந்த் எடுத்துக்கணும். ஸோ 3 மந்த் ப்ளஸ் அதில் பாதி, ஸோ 1.5. ஸோ 3 + 1.5 4.5 மந்த் நீங்கள் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். இது ஒரு சின்ன ரூல். ஓகே, இப்போ நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய விஷ். நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு டே நீங்கள் இதை முடிக்கணும். இதை முடிச்சுட்டு தான் அடுத்து போகணும். அதாவது அரித்தமெட்டிக்கில் இந்த டாபிக், அட்வான்ஸ் மேக்ஸில் இந்த டாபிக், ரீசனிங்கில் இந்த டாபிக். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இது படித்தா இது ஈஸியாக இருக்கும், இது படித்தா இது ஈஸியாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்காக இருக்கிற மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை முடிச்சுட்டு இதை நீங்கள் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ டைம் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஷெட்யூல் போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கணும், அதை நான் கொடுத்துருப்பேன். அந்த கோர்ஸை நீங்கள் ஒரு நாளில் முடிக்கிறீங்களா 2 நாளில் முடிக்கிறீங்களான்றது உங்களுடைய திறமை. ஓகேவா? நீங்கள் ஒரு நாளில் தான் முடிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபஸ்ட்டு இதை முடிக்கணும், இதை முடிச்சுட்டு இதை போங்க, இதை முடிச்சுட்டு இதை போங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 மாதம் எடுத்துக்கிறீங்களா, இல்லை 3 மாதம் எடுத்துக்கிறீங்களா, இல்லை 4 மாதம் எடுத்துக்கிறீங்களா, இல்லை 6 மாதம் எடுத்துக்கிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி டைம் ஷெட்யூல் பண்ணுறீங்கன்றது நான் அந்த இதை தனியாக ஒரு வீடியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு தரேன். ஆஃப்டர் தட் 3 மாதம் நீங்கள் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ என்ன சார் ரிவிஷன் பண்ணணும்? நான் என்ன ரிவிஷன் பண்ணணும்? நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் நான் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். என்ன ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஜிஎல் எக்ஸாம் பார்க்குறதுனால நான் சிஜிஎலுக்கு சொல்கிறேன். இப்போ சிஜிஎல் எக்ஸாமில் லாஸ்ட் 10 இயர்ஸாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் ரிவைஸ் பண்ணுவேன். எப்படி ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சி, இப்போ நீங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே அரித்தமெட்டிக்னு இருக்கும். அரித்தமெட்டிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது கம்ப்ளீட் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ஸ்பெஷல் பேட்ச்னு கோர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெமோ கிளாஸஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அரித்தமெட்டிக் இருக்கும். இந்த அரித்தமெட்டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அரித்தமெட்டிக்குள்ளே எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் 3 ஃபோல்டர் இருக்கும். அதில் நம்ம எழுத போகிறது சிஜிஎல். அப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்குள்ளே போகணும். எஸ்எஸ்சி எக்ஸாம்குள்ளே போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய அரித்தமெட்டிக் டாபிக் எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்னென்ன அரித்தமெட்டிக் டாபிக் இருக்கோ அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அந்த ஃபோல்டர்லேயே உங்களுக்கு இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கீழே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் அப்படின்னு போட்டுருவேன். அப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயராக, அதாவது 2014 இருந்து 2024 வரைக்கும் இது நம்ம இன்னும் எடுக்கலை. கோர்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கோர்ஸ் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும். விச் மீன்ஸ் நம்ம கோர்ஸ் எடுத்துட்டோம். இதை நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ நம்ம ரீசனிங் கிளாஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அரித்தமெட்டிக்கில் லாஸ்ட்டாக ஒரு 10% பேலன்ஸ் இருக்குது, அது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ரீசனிங் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரெண்டையுமே. ஸோ அதனால் இது ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம்
உங்களுக்கு 2014 2024 வரைக்கும் டாபிக் வைஸாக நான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி ரிவைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரிக்னாமெண்ட்ரி எடுத்துக்கோங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் எடுத்திருப்போம். இருந்தாலும் நான் ரிவிஷன் கிளாஸில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பேன். ஒரு கான்செப்டை இது ஃபஸ்ட்டு கிளாஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸாக இருக்கும். இந்த கான்செப்ட் கிளாஸை நல்லா பார்த்துட்டு, இந்த கான்செப்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கான்செப்ட் கிளாரிட்டியில் வந்து பொறுமையாக சொல்லியிருப்போம். பொறுமையாக தீட்டான ஆங்கிள்னா இதுனா இது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். பட் இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அங்கே படிச்சிட்டிங்க. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்போம். இதை சொல்லிவிட்டு தென் அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா 2014க்கே தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். 2014 இந்த கான்செப்ட் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, இந்த கான்செப்ட் கிளாஸை ஒரு கிளாஸ் நோட்டு மாதிரி ஒரு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஓகே, கான்செப்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு கிளாஸ் நோட் இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியோட கான்செப்ட் என்ன, டோட்டல் கான்செப்ட் என்ன, அது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி. ஸோ ஹிண்ட் அப்படின்னா, இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணி என்னென்ன இருக்குது, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன, ட்ரிக்னாமெட்ரியில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன, சர்க்குலர் மெஷர் என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் நான் கம்பைன் பண்ணியிருப்பேன். கம்பைன் பண்ணி ஒரு சின்ன பிடிஎஃப் மாதிரி ஒரு சிங்கிள் பேஜில் அந்த ட்ரிக்னாமெட்ரியை நான் எடுத்து வச்சுருவேன் ஃபைனலாக. ஓகே, இந்த கான்செப்ட் கிளாஸ் முடிகிற கடைசி பேஜில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்பை வச்சு தான் நம்ம லாஸ்ட்டு 10 இயர்ஸாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிடிஎஃப்பில், ஸோ நான் சொல்கிறது புரியுதில்ல, ஸோ கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, அதோட ஐடென்டிட்டிஸ், அப்புறம் சர்க்குலர் மெஷர், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம கான்செப்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். டீட்டெயிலாக பார்த்துட்டு அதோடைய சின்ன சின்ன ஹிண்ட்டை ஒரு பேஜில் முடிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு பேஜில் முடிக்கிற மாதிரி நான் அதை வந்து ஹிண்ட் எடுத்து வச்சுருவேன். அந்த பேப்பர் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த ரைட் சைடு இங்கே இருக்கும். ஓகேவா, இங்கே இருக்கும், இல்லை இந்த பக்கம் இருக்கும். அந்த பேப்பரை வச்சு 2014 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ட்ரிக்னாமெட்ரியில், 2014 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ மட்டும் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கொஸ்டின் பில்ட் பண்ணியிருக்காங்க, 2014 ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ கேட்டிருப்பாங்க. அதை டீட்டெயில்டாக பொறுமையாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். தென் 2015, தென் 2016, தென் 2017, இதே மாதிரி இயர் பை இயர் அதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்கோன்றத உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்றது ஒரு ஃபோல்டராக போட்டு ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாஸ் இருக்கும். அந்த கான்செப்ட் கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துடும், கிளாஸ் நோட்டுக்கான பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்பை வச்சு, அந்த ஒரு பேப்பரை வச்சு 2014 லாஸ்ட்டாக 2024 வரைக்கும் நடந்த ஃபுல் எக்ஸாம்லையும் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த பிடிஎஃப்பை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸும் எடுப்போம், கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் 2025 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். 2014 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2015 வந்து ரேஷியோவும் ஐடென்டிட்டியும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டினை வந்து இப்படி மாற்றிருக்காங்க, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2024 வரைக்கும் ஒரு அவுட்லைன் கிடச்சிரும். ட்ரிக்னாமெட்ரியில் இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வட்டம் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். இதே மாதிரி அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 3க்குமே உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ் நான் எடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், அந்த ரிவிஷன் கிளாஸோட நோட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஒன்ஸ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ புரியுதா? ஸோ அப்போ ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட் என்ன, இந்த கோர்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம February 1 ஃபுல் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் நம்ம அந்த கோர்ஸ் அப்லோடிங் இது எல்லாமே இருந்ததுனால நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் அங்கிட்டு போகல. ஏன்னா நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. அங்கே நம்ம 100 கொஸ்டின்ஸ் எடுக்கணும்,
கொஞ்சம் நமக்கு டைம் தேவைன்றதுனால நான் அது எல்லாம் முடிச்சுக்கிறேன். ஒரு 10 டேஸ் தான் இதெல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாம் முடிச்சு ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகி உட்காந்துக்கோங்க. ஓகே, செட்டில் ஆகி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஆப்பில் வந்துடும். ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டும் நான் என்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுப்போம். ஏன்னா நம்ம கோர்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாமல் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் அரித்தமெட்டிக்லாம் முடிச்சுட்டு எல்லா வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம், நான் ரெக்கார்டட் கிளாஸ் தான், ரிவிஷன் கிளாஸ் தான் உங்களுக்கு டெய்லி இருக்கும். ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்ன வந்துடும், ரிவிஷன் கிளாஸ் நான் கொடுத்துருவேன். தென் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான கொஸ்டின் அனலைஸும் நான் கொடுத்துருவேன். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும், இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிஜிஎலுக்கு தனியாக கிளாஸ் எடுத்திருப்பேன், சிஹெச்எஸ்எலுக்கு தனியாக கிளாஸ் எடுத்திருப்பேன். ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குள்ளே எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிவிஷன் கிளாஸ், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரிவிஷன் கிளாஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரிவிஷன் கிளாஸ், எஸ்எஸ்சி ஜிடி ரிவிஷன் கிளாஸ், இந்த மாதிரி தனித்தனியாக கிளாஸஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சிஜிஎல் போய் பார்த்துக்கலாம், எம்டிஎஸ் அப்படின்னா எம்டிஎஸ் போய் பார்த்துக்கலாம். அப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த இயர் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைனலாக எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த் உங்களுக்கு ஜூன் மந்த் எக்ஸாம்னா நம்ம ஒரு ஏப்ரல் மந்த்து, ஒரு மே மந்த்து வந்து ஒரு 2025ல இப்படி கொஸ்டின் கேட்கலாம்ன்றத ஒரு அசம்ஷன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம ஆப்பில் மேக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் 2025ல இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, இது நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய ரிவிஷன் கிளாஸ் அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கான ஐடியா. இது நான் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் விட்றாதீங்க. டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் போடணும். டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் சிலபஸ் கம்ப்ளீஷன், இது ரெண்டையுமே நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணணும். அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இது போக இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி குள்ளே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்து உட்காந்துருவீங்க, ஓகே இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி மார்க் டெஸ்ட் போகலாம். டெய்லி மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓரளவு ஒரு 5 டாபிக் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு சைடு வந்து இந்த பக்கம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைடு வந்து நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாவது அரித்தமெட்டிக்கில் ஒரு 5 டாபிக் முடிச்சிருங்க, அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு 5 or 10 டாபிக் முடிச்சிருங்க, ரீசனிங் கொஞ்சம் முடிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். தென் டெய்லி மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அது தெரியுதோ தெரியலையோ சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்கூலில் நம்ம படித்தது தானே இங்கேயும் இருக்குது, சும்மா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது நான் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் கொடுப்பேன். அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே இவ்வளோதான், ஓகே எக்ஸாம், அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எக்ஸாம் ஈஸி தான். நம்ம ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டில் ஆக்சுவலி நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு படிக்கலை, அரித்தமெட்டிக்கில் வந்து ஆவரேஜ் படிச்சிட்டிங்க, பர்சன்டேஜ் படிச்சிட்டிங்க, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிச்சிட்டிங்க, ஏஜ் ப்ராப்ளம் படிச்சிட்டிங்க, தென் வந்து சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிட்டிங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிட்டிங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகே, அரித்தமெட்டிக்கில் மட்டும் நான் சொல்கிறேன். பட் அரித்தமெட்டிக்கில் நம்ம எல்லா டாப்பிக்குமே ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்போ இந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் எடுத்திருப்பீங்க. நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு படிக்கலை, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு படிக்கலை, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் படிக்கலை. அதாவது அந்த கோர்ஸ் இன்னும் நீங்கள் முடிக்கலை. பட் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டில் இதை நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எழுதிட்டீங்க. ஸோ அதில் வந்து மார்க் வரல, இல்லை ஏதோ ஒன்று ஐடியா, நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று எழுதிடுவீங்க. இது மார்னிங் 9 AM உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஈவினிங் 9 PM நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் கொடுப்பேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து 1 hour இருக்கும். ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 1 hour இருக்கும். ஒன்லி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும், இங்கிலீஷ் அண்டு ஜிகே நம்ம கிடையாது. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் 1 hour இருக்கும். ஸோ 24 hours 1 hour அப்படின்றது நீங்கள் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுக்கு ஒதுக்கிடணும், கண்டிப்பான முறையில் ஒதுக்கணும். தென் நைட்டு வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் வந்து ஒரு 2 hours இருக்கும். ஸோ இந்த 2 hours கிளாஸை நீங்கள் 1.5 or 2x ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து நான் கிளாஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பொறுமையாக தான் போவேன். ஸோ நீங்கள் 2x ஸ்பீடில் போனாலும் 1 hour இருக்கும். ஸோ அப்போ டெய்லி 3 hours நீங்கள் ஒதுக்கிடணும். ஏன் ஒதுக்க சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் இந்த 9 PM நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் ரிவிஷன் மாதிரி. நம்ம ஆவரேஜோடைய ஒரு கொஸ்டின் ஆவரேஜ்லேருந்து கேட்டோம்னா ஆவரேஜோடைய கான்செப்ட் சொல்லி அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். பெர்சன்டேஜோடைய கான்செப்ட் சொல்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் சொல்லி அந்த இது சால்வ் பண்ணுவோம். அப்போ அந்த எல்லா டாப்பிக்கும் 115 டாபிக்ஸையும் நம்ம டெய்லி ரீகால் பண்ணுறோம். 100 டாபிக்ஸை. ஓகே, ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம கேட்போம். அப்போ 100 டாபிக்ஸை நம்ம டெய்லி ரீகால் பண்ணுறோம். அப்போ கிட்டத்தட்ட இது ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் கிளாஸ் முடிச்சிட்டிங்க, முடிக்கல, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சமாவது முடிச்சிருக்கணும். ஒரு 5 டாபிக் ஒரு 6 டாப்பிக்காச்சும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நம்ம ஒன்றும் இது இல்லையே, சும்மா ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். ஒரு சைடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு சைடு நீங்கள் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு எக்ஸாம் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலான்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நமக்கு ஆப் இருக்குது, ஸ்டாப்தன் எஜுகேஷன்னு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு 10 டேஸில் கம்ப்ளீட் போர்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். விச் மீன்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டோம், நம்ம அப்லோடு தான் பண்ணணும். ஸோ ஓகேவா? டவர் நமக்கு இஷ்யூ இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக அப்லோட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் டெய்லி ஒரு டாபிக். ஓகே, ஒரு டாபிக் எவ்வளோ டாபிக் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், 2D அண்ட் 3Dயை தவிர. ஸோ 2D அண்ட் 3D இன்னும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலை. அரித்தமெட்டிக் ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிளாஸ் முடிஞ்சது, 80 to 90% கிளாஸ் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தான் எடுக்கணும். அந்த ரேசஸ் அண்ட் கேம்ஸு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் கொஞ்சம், அப்புறம் வந்து இந்த ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் கம்மி சின்ன சிலபஸ் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு முடிச்சு வந்துடும். இந்த பக்கம் ரீசனிங், நாளையிலேருந்து ரீசனிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸும் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ டெய்லி நைட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். பகலில் அப்லோட் பண்ண முடியாது, அதையும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். நைட்டு 11 o'clock மேலே தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு டேட்டா ஸ்பீடாக கிடைக்கும். ஸோ அதனால் 11 o'clock மேலே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நைட் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த 1499 அப்படின்ற ஆஃபர் வந்து லிமிட்டட் டைம் தான். இன் ஃபியூச்சர் இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் 2999 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 பேரை ஹையர் பண்ண போகிறோம், 2 or 3 பேரை ஹையர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிறதுனால கோர்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ என்னென்ன உள்ளே வந்துருன்றதையும் சொல்லிட்டு, எலிமெண்ட்ரி மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், கான்செப்ட் கிளாஸஸ் உங்களுக்கு உள்ளே வந்துடும், ஆல் டாபிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருக்கும், அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் as well as ரீசனிங்க்கு, லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ், அதாவது அந்த ரிவிஷன் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு வந்துடும். கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ். ஓகே, இது ரெண்டுமே இதுதான் ரிவிஷன் கிளாஸ். ஓகே, ஸோ டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் வந்துடும், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்துடும். அந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸும் உங்களுக்கு வந்துடும். இது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணுற பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே கம்பைன் பண்ணி 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 1499 தான். ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா பெர் டேக்கு 2 rupees கூட வராது. ஓகே, 2 point something தான் வரும். பெர் டேக்கு 2 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு புது கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.